Hi friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me. ஸோ வாங்க, இது வந்து பொங்கலுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணதுலேருந்து பொங்கல் வரைக்கும் இருக்க விலாக் தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணுறதுக்கு பெரிய விலாகெல்லாம் இல்லை, ரொம்ப குட்டி விலாக் தான். ஒரு 4 to 5 days என்னால் எந்த ஷார்ட்ஸ் வீடியோ போட முடியல டியூ டு த்ரோட் இன்ஃபெக்ஷன். இந்த கிளைமேட்டுக்கு அடிக்கடி அந்த மாதிரி ஆகுது, ஏனே எனக்கு தெரியல. உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஆகுதான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிகாஸ் இந்த வாட்டி பனி பயங்கர ஜாஸ்தி. நாங்கள் எப்போவுமே ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏர்லியராகவே போயிடுவோம். பிகாஸ் இந்த லாஸ்ட் மினிட் ஹரிபரியாக ஓடுறது வந்து அதுவும் கிட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு 30 or 45 minutes ஏர்லியராகவே போயிடுவோம். அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ட்ரெயினுக்கு. சஷ்வந்த் பாருங்க இப்படி தான் ஏதாவது ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு அப்பப்போ. பிளாட்ஃபார்மில் எப்போவுமே நடந்துகிட்டே இருப்பான். பட் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், வான்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டே இருப்பேன். ஸோ ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் என்னால் எந்த ஒரு வீடியோவும் எடுக்க முடியல. பிகாஸ் பாப்பா டோட்டலி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ட்ரெயின்லேருந்து இறங்குற வரைக்கும் எங்களுக்கு வந்து பெரிய டாஸ்காக போயாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு அம்மா வீட்டில் ஃபஸ்ட்டு திருச்சி போனோடனே மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அம்மா வீட்டுக்கு போனேன். அண்ட் இது பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட்டு பொங்கல்னால அம்மா வீட்டிலேருந்து சீரெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. பட் என்னால் எந்த வீடியோவும் எடுக்க முடியல. ஸோ பாப்பா தொட்டியில் தூங்கிட்டு இருக்காங்க. பொங்கல் அன்னைக்கு ஃபஸ்ட்டு எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு வந்து வெளியில் பார்த்தேன். தங்கச்சி இந்த கோலம் போட்டு, தங்கச்சி அடுத்த கோலம் அது காமிக்கிறேன் உங்களுக்கு வரும். இது வந்து அம்மா போட்ட கோலம். ஸோ நானும் தங்கச்சியும் சேர்ந்து தான் கொஞ்சம் கலர் அடிச்சிருந்தோம். ஸோ அப்போ எனக்கு வீடியோ எடுக்கணுங்கிறதே மறந்து போச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் இதை ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இது வந்து தங்கச்சி போட்ட கோலம். ஸோ சின்ன வயசுலலாம் கோலம் போடுறதுனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் இப்போ வந்து என்னமோ டச்சு விட்டு போயாச்சு, கலர் மட்டும்தான் அடித்தேன். அண்ட் இதுதான் என்னோட பொங்கல் காஸ்டியூம். சிம்பிளான ஒரு டிஷ்யூ காட்டன். கிளம்பி ரெடி ஆயாச்சு. ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்கு. அண்ட் வந்து அன்னைக்கு பட்டிமன்றம் போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட்டிமன்றம்னா. பட் வந்து என் பையனும் தங்கச்சி பையனும் வைக்காமல் கிட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் எங்களுக்கு வந்து பொங்கல் போச்சு. வீடியோ பிடிச்சாலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.